படத்தோட ஆரம்பத்துல ஒரு சதுப்பு நிலத்தை காமிச்சு அப்படியே ஒரு வாய்ஸ் ஓவர் போக ஆரம்பிக்குது. சூரிய வெளிச்சம் கூட வர முடியாத அளவுக்கு பயங்கரமா அடர்ந்த மரங்களோட உடைய இந்த ஒரு சதுப்பு நிலம், அந்த நிலத்துக்குன்னு ஒரு ஆன்மாவோட அந்த சதுப்பு நிலத்தோட ஒரு ஸ்பிரிட் ஒண்ணு வாழ்ந்துகிட்டு இருக்கிறதா நம்பப்படுது. ஆனா பயங்கர பேராசையோட இருந்த பணக்காரங்க இந்த சதுப்பு நிலத்துல மினரல் எடுக்கிறதுக்காக ட்ரில்ஸ் எல்லாத்தையும் அமைச்சாங்க. இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இந்த சதுப்பு நிலத்தோட ஸ்பிரிட் அவங்க கிட்ட ஒரு வார்னிங் எல்லாம் கொடுக்கல. இந்த மாதிரி பண்ணிட்டீங்களா, அதுக்கு நீங்க அனுபவிக்க போறீங்கன்னு அந்த சதுப்பு நிலத்தோட ஆன்மா அதோட உக்கிரத்தை காட்ட ஆரம்பிக்குது. அப்ப அப்படியே சீன் கட் பண்ணா பசங்க எல்லாரும் அந்த காட்டுக்கு பக்கத்துல ஒரு சின்ன கேம்ப் மாதிரி போட்டிருந்திருக்காங்களா. அங்க பில்லி சாரா அப்படின்னு ஒரு கப்பல் ஒருத்தங்க இருப்பாங்க. அதுல அந்த சாராங்கிற பொண்ணு எங்க வந்து என்ன பிடிப்போன்னு சொல்லிட்டு அவ நேரம் அந்த ஒரு சதுப்பு நிலத்துக்குள்ள ஓட ஆரம்பிக்கிறாளா. பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வர பில்லியுமே ரொம்ப தூரம் உள்ள போயிட்டு இருக்காத, இந்த இடத்த பத்தி நீ கேள்விப்பட்டு இருக்கீல்ல, இதுக்கு முன்னாடி இந்த இடத்துல நிறைய பேர் காணாம போயிருந்திருக்காங்களாமா, ப்ளீஸ் திருப்பி வந்துருன்னு சாரா ஃபாலோ பண்ணிட்டு போக அப்படி அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள டீப்பா போனவங்க அங்க இருக்கிற ஒரு சின்ன போட் மேல ஏறிக்குவாங்க. அந்த போட்ல அப்படியே ரொமான்ஸ் பண்ணி போய்கிட்டு இருக்க டக்குன்னு அந்த பில்லியோட வயித்துல ஏதோ ஒண்ணு வந்து குத்துது. அவ்வளவுதான், பில்லி அதே இடத்துல காலி. இப்ப அப்படியே சீன் கட் பண்ணா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு போட்ல ஒருத்தன் வந்துகிட்டு இருக்கிறான்ல, இவன் தான் இந்த கதையோட ஹீரோ. இந்த ஊருக்கு புதுசா அப்பாயிண்ட் பண்ணப்பட்டிருந்திருக்க ஒரு ஷெரீஃப் தான். அந்த டவுனுக்கே அங்க ஆத்து வழியா தான் வந்துகிட்டு இருப்பானா. சோ அப்ப அந்த இடத்துல பார்த்தா சில கார்பரேட் ஃபேக்டரி எல்லாம் இருக்கிறதெல்லாம் கவனிச்சுட்டு தான் வரான். நேரா அந்த ஊரோட போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு சோ அங்க எரிக் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. சோ அவரை மீட் பண்ண அப்பதான் நம்ம ஹீரோ இங்க வரக்கு முன்னாடி பார்த்தா வேற ஒரு ஷெரீஃப் வந்து இருந்திருப்பாருல. சோ அவரு பேரு ஜிம்மாமா. ஆனா அந்த ஜிம்ங்கிற நபர் வந்து காணாம போயிருந்திருப்பாரு. சோ அந்த ஒரு காரணத்துக்காக தான் இப்ப நம்ம ஹீரோ புதுசா அசைன் பண்ணப்பட்டிருந்திருக்கான். சோ ரொம்ப முக்கியமா அந்த இடத்துல ஏகப்பட்ட பேர் காணாம போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட போட்டோஸ் எல்லாமே இருக்கும். ஏற்கனவே இருந்த அந்த ஜிம் அப்படிங்கிற அந்த ஷெரீஃப் வந்து சில விஷயங்கள்லாம் கேதர் பண்ணி இருந்திருப்பாருல, அந்த இன்ஃபர்மேஷன்லாம் என்னங்கிறத இந்த எரிக் தான் நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பானா. சோ அப்பதான் பார்த்தா இப்ப இந்த ஏகப்பட்ட பேர் காணாம போயிருந்திருக்காங்கல்ல, இது எல்லாத்துக்கும் பின்னாடி டாக்டர் சாலஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்சர் இருக்கலாம் அப்படிங்கிறான். அதுவுமே வந்து அந்த ஜிம் அப்படிங்கிற அந்த பழைய ஷெரீஃபோட ஒரு தியரி மட்டும் தான். நாம அப்ப அந்த மிஸ்ஸிங் போஸ்டர்ல ரெனே அப்படின்னு சொல்லி ஒரு தொப்பி போட்ட ஒருத்தன் கையில சிகரெட் வச்சிருந்திருக்கான்ல, இவனை எதுக்கு ஸ்பெசிபிக்கா மார்க் பண்ணி வச்சிருந்திருக்கீங்கன்னு கேட்கும் போது மேபி இவனுக்கும் அந்த டாக்டர் சாலஸ் அப்படிங்கிறதுக்கும் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்கலாம்னு ஒரு கெஸ் இருந்தது. இதுக்கு முன்னாடி இருந்த ஜிம்ங்கிற ஷெரீஃப் தான் இந்த விஷயங்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்டிகேட் பண்ணிக்கிட்டு இருந்தான் அப்படின்னு அந்த எரிக் எல்லா மேட்டரையும் நம்ம ஹீரோட்ட சொல்றான். ஆனா அப்போ அந்த எரிக்கு ஒரு கால் வரும், இன்னொருத்தன் இறந்து போயிட்டான்னு. சரி, அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோவும் எரிக்கும் போயிருந்திருப்பாங்களா பாடியை பாக்குறதுக்காக. அந்த பாடி இறந்து போன அந்த பில்லிங்கிற பையனா தான் இருக்கும். அதை பார்த்த உடனே அந்த எரிக்கைக்கெல்லாம் பயங்கரமா கும்பிட்டுக்கிட்டு வர அந்த பாடியை பார்த்த ஹீரோவும் இந்த அளவுக்கு ஒரு பாடி வந்து டேமேஜ் ஆகுமான்னு கேட்கும் போது சோ இந்த பாடியை அட்டாப்சி பண்றதுக்காக பக்கத்துல ஒரு தாடிக்காரன் நிக்கிறான்ல, அவன் சொல்லுவான் இந்த மாதிரி எத்தனை நாள் இந்த சதுப்பு நிலத்துல பாடி இருந்ததோ, எதெல்லாம் வந்து கடிச்சு மேய்ஞ்சதோ இந்த நிலைமையில இருக்குதுன்னு. அப்ப எரிக்கு வந்துட்டு தலை இந்த மாதிரி பக்கத்துல இருக்கிற ஆயில் கம்பெனில ஏதோ பஞ்சாயத்தாமா, நீ என்னன்னு வந்து பாப்பையாமன்னு சொல்ல சரின்னு நம்ம ஹீரோவும் எரிக்கும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க போய் பார்த்தா அங்க இருக்கிற ஒர்க்கர்ஸ் எல்லாரும் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க 2 பேர்ல கூலிங் கிளாஸ் போட்டு ஒருத்தன் மைக்ரோஃபோன் வச்சிருந்திருக்கான்ல, அவன் வந்து இந்த ஆயில் கம்பெனி ஓனரோட பையனாமா. ஹீரோ கிட்ட தலை நாங்களும் எவ்வளவோ பேசி பார்த்துட்டவங்க கேக்குற மாதிரி தெரியல, என்னன்னு பார்த்து பைசல் பண்ணி அனுப்பிவிடுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோவும் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிற அங்க ஒர்க்கர்ஸ் கிட்ட போய் பேசினா அதுல பார்த்தா எலிசபெத் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி ஒருத்தங்க இருப்பாங்க. சோ அவங்க என்னன்னா இந்த மாதிரி பாரு, இந்த ஆயில் கம்பெனியோட ஓனர் ஒரு ஹியூமன் ரைட்ஸ் கூட மீறிட்டு இருக்கிறான், ப்ராப்பரா ஒர்க்கர்ஸுக்கான ரைட்ஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வைக்கிறாங்களா. அதெல்லாம் என்னன்னு பாப்போம், அதுக்குன்னு இந்த புல்டோசர் கூட செயினை வச்சு கட்டிட்டு உட்காந்து போராட்டம் பண்றதுலாம் நியாயம் இல்லன்னு அந்த செயினை கட் பண்றதுக்காக நம்ம ஹீரோ ஒரு டூல் எடுத்துட்டு வரும்போது அவனையே பிடிச்சு தள்ளி விட்டுருவாங்களா. பெருசா கோவப்படாம ஹீரோ சிரிச்சுக்கிட்டே நீங்களா வந்து கார்ல ஏறுறீங்களா இல்ல உங்களை தூக்கிட்டு போகணுமான்னு கேட்க கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த எலிசபெட்டை அலேக்கா தூக்கிட்டு வந்து அரெஸ்ட் பண்ணி ஜீப்ல உட்கார வைக்கிறாளா. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கார் வருது. அதுல இருந்து பார்த்தா இந்த ஆயில் கம்பெனியோட ஓனர் தான் வருவான். அந்த ஆயில் கம்பெனி ஓனர் நம்ம ஹீரோ கிட்ட பேசும்போது இந்த ஒரு சதுப்பு நிலத்துல நிறைய கொலைகள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. ஆனா கொலைகள் இல்ல, நிறைய இறப்புகள் நடந்துட்டு இருக்குது. அது எல்லாத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிங்க. அது மட்டும் இல்லாம எங்க கம்பெனில வந்து ரெனே அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வேலை பார்த்துட்டு இருந்தான், அவனுக்குமே இதுல சம்பந்தம் இருக்கிற மாதிரி தெரியுது. சோ அது என்னன்னு கொஞ்சம் பார்த்து முடிச்சுடுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோவும் சம்பந்தம் இருக்குன்னு நீங்க சொல்லக்கூடாது, நான் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு சம்பந்தம் இருக்கா இல்லையான்னு நான் சொல்றங்க போது நீங்களே தாராளமா இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க, முதல்ல இந்த பிரச்சனையை முடிச்சுட்டீங்கன்னா போதும்பா. அந்த ரெனேங்கிறவன் வேற யாரும் இல்ல, அந்த தொப்பி போட்டவன் கையில சிகரெட் வச்சிருக்கிற மாதிரி நம்ம ஹீரோ ஸ்டேஷன்ல ஒரு போட்டோ ஒன்று பார்த்துருப்பான்ல, அவன் தான். இந்த போராட்டத்தோட முக்கிய புள்ளியா இருக்கிற அந்த எலிசபெத்தை தூக்குனங்காட்டி போராட்டம் கைவிடப்பட்டுருச்சு. அந்த இடத்துல திருப்பி அவங்களோட வேலைப்பட ஆரம்பிக்கிறாங்களா. அன்னைக்கு நைட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு வந்த அந்த எலிசபெத்தை நம்ம ஹீரோ இன்டராகேட் பண்ணிட்டு இருக்கும் போதுதான் அவங்க இங்க இருக்கிற ஒரு கிண்டர்கார்டன் டீச்சருங்கிற விஷயம் தெரிய வருது. இந்த மாதிரி போராட்டம் அப்படின்னு குதிக்கிறது தான் நீங்க உங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லி தரது அப்படின்னு ஹீரோ நக்கல் பண்ண
அடுத்தவங்களோட உரிமைக்கு நம்மளும் சேர்ந்து குரல் கொடுக்கணும் அப்படிங்கறதான் சொல்லித்தரேன் அப்படின்னு பயங்கரமா காண்டாவா. சரின்னு நம்ம ஹீரோ அந்த ரெனே அப்படிங்கிற பையனை பத்தியும் விசாரிக்கும் போது அவனா எப்படியும் இந்த டவுனே சின்னதுதான், இருக்கிற எல்லாருக்கும் எல்லாரையுமே தெரியும், இருந்தாலும் ரெனேங்கிறவன உன்னால கண்டுபிடிக்க முடியாது, அது அவ்வளவு ஈஸி இல்ல, ஏன் என்னாலே கண்டுபிடிக்க முடியாதுன்னு சொல்றாளாம். அப்பதான் அந்த எலிசபெத் இன்னொரு மேட்டரை சொல்றா, இந்த ஒரு டவுனையே வந்து அழிக்கிறது தான் அந்த ஆயில் கம்பெனி ஓனர் பண்ற வேலையே. அவன் வந்து இந்த எந்த ஒரு நிலத்தையும் காசு கொடுத்தே வாங்கல, எல்லாத்தையும் வந்து ஃப்ராட் பண்ணியிருந்திருக்கான், அவன் வந்து ஒரு ஃபோர்ஜரி, அவனோட பேராசை காரணமா இந்த இடத்தையே அழிக்க போறான் பாரு அப்படின்னு சொல்லி அவளோட ஆதங்கத்தை எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருப்பாளா. இருந்தாலும் நம்ம ஹீரோ சில கேள்விகள் மட்டும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவளை அனுப்பிச்சு விட்டாரான். அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ அங்க இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட் போறானா, பார்த்தா உள்ள என்ட்ரானோடனே அங்க இருக்கிற ஆளுங்களாம் நம்ம ஹீரோ வினோதமா பாக்குறாங்க. கூடவே அந்த இடத்துல நம்ம எலிசபெத் இருக்கிறதையும் கவனிச்சுட்டு அப்படியே அவகிட்ட பேசும்போது, எலிசபெத் பக்கத்துல பின்னாடி நிறைய முடியாச்சும் ஒருத்தர் இருக்கிறான்ல, சோ அவன் பேரு பீட்டராமா, வந்து எலிசபெத்தோட ஃப்ரெண்டுன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் ஆகிக்கிறான். அப்போ சம்பந்தமே இல்லாம ஒரு சோடா புட்டி ஒருத்தன் கையில நாய்கள்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஹீரோ கிட்ட பேசிக்கிட்டு இருப்பானா. அந்த எலிசபெத்தும் தலை எனக்கு வேலை இருக்குது அப்புறம் பாப்பன்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பி போக, ஆனா அப்பன்னு பார்த்து 2 அரலூசு பசங்க வருவானுங்க. அவனுங்க வந்துட்டு சும்மா நம்ம ஹீரோவோட ஷர்ட்டை பிடிச்சல வம்பளுத்துக்கிட்டு இருப்பானுங்களா. மரியாதையா ஓடிடுங்க கான்ல இருக்கிறங்கிற மாதிரி நம்ம ஹீரோ அவனை முறைச்சு பார்த்துட்டு இருக்கும் போது சடனா அந்த இடத்துல கரண்ட் கட் ஆகுமா. அப்போ பீட்டருங்கிறவன் நம்ம ஹீரோட கையை பிடிச்சிட்டு, உன்னால அதை தனியா எதிர்க்க முடியாது, என்னமோ ஒண்ணு இருக்குதுன்னு சொல்லி சுகரா உள்ள உப்பான்னு தெரியல, சோ அதை கீழே கொட்டிட்டு சம்திங் ஏதோ டிராயிங் மாதிரி பண்ணி காமிச்சுக்கிட்டு இருப்பான். டக்குன்னு நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது அந்த ஒரு சோடா பொட்டி ஹீரோட்ட பேசினால அவனும் பார்த்துட்டு போறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பில்லி அப்படிங்கிற ஒரு பையன் இறந்து போயிருப்பான்ல ஸ்டார்டிங்ல, அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் சாரா, அவன் இறந்து போனதை நேர்ல பார்த்தங்காட்டி அப்படியே ஒரு மாதிரி புத்தி பேதலிச்சு போயிருப்பான். சோ அவகிட்ட ஏதாவது டீட்டெயில் கிடைக்குமா அப்படின்னா போய் கேட்கலான்னு பார்த்து அவ நம்ம ஹீரோவே கடிக்க வந்துருவா போல. அங்கிருந்து கிளம்பின ஹீரோவும் நேரா இந்த ஆயில் கம்பெனி ஓனரை தான் மீட் பண்றதுக்காக வரான். என்ன மேட்டர்னா அவங்களோட அங்க நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து யாரோ உடைச்சுட்டு போன மாதிரி இருக்கும். கண்டிப்பா அது அந்த ரெனே அப்படிங்கிறவன் தான் பண்ணியிருந்திருக்கான், ப்ளீஸ் அவனை முதல்ல அரெஸ்ட் பண்ணி வையான்னு சொல்ல, ஆனா நம்ம ஹீரோ அங்க ஏதோ பச்சை கலர் சப்ஸ்டன்ஸ் மாதிரி இருக்குமா, அதை போட்டோ எடுத்து வச்சுக்கிட்டு அந்த ரெனே தான் இந்த பொருட்கள் எல்லாத்தையும் சேதாரம் பண்ணா அப்படின்னு நீங்க நினைக்கலாம், அது உண்மையா கூட இருக்கட்டும், ஆனா எனக்கு எவிடன்ஸ் கிடைக்கிற வரைக்கும் என்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லுவானா. அங்க இருந்து போகும்போது அப்ப அங்க ஒரு செக்யூரிட்டி மாதிரி ஒருத்தர் இருப்பாரு. அவரு, டேய் போலீஸ்கார, இந்த எட்ல ஒரு கருப்பு உருவம் ஒண்ணு போச்சு, அது என்னங்கறதை சேர்த்து பாத்துக்கடான்னு சொல்றான். அங்க இருந்து கிளம்பின ஹீரோவும் அந்த சதுப்பு நிலத்து வழியா தான் வந்துகிட்டு இருக்கிறானா. டேய் இந்த மாதிரி நான் ஊரை பேட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன், நான் வரக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு எரிக்கிட்ட வாக்கி டாக்கி மூலமா இன்ஃபார்ம் பண்ணிட்டு கார்ல போயிட்டு இருக்கும் போது சடனா முன்னாடி யாரோ கிராஸ் ஆகுற மாதிரி இருக்க. டக்குனு இவனும் காரை விட்டு இறங்கி அப்படியே கண்ணை கையில எடுத்துக்கிட்டு யாரா அதுன்னு தேடிக்கிட்டு இருக்க. சடனா அவன் பின்னாடி யாரோ ஓடுற மாதிரி இருக்குமா, அது என்னன்னு தேடி அப்படியே அவன் காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சிருவான். இங்க இன்னொரு பக்கம் அந்த ஓனரோட பையன் இருக்கிறான்ல, அவனோட கேபின்ல உட்கார்ந்து இருக்கும் போது அங்க காட்டுக்குள்ள ஏதோ ஒண்ணு மூவ் ஆகுற மாதிரி இருக்குமா. இவன உடனே யாரா அதுன்னு சொல்லி கண்ணை எடுத்து அப்படியே ஃபயர் பண்ண ஆரம்பிக்க, என்னடா எதிரா பார்த்த கன் எடுத்து ஷூட் பண்றே அப்படின்னு இவரும் பேச வரும்போது அந்த ஓனர் பையன் என்னன்னா அந்த ஷேடோவை ஃபாலோ பண்ணிட்டு ஏற்கனவே காட்டுக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டான். இங்க நம்ம ஹீரோவும் அந்த காட்டுக்குள்ள வந்திருப்பான் அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள. ஆனா அப்போ அந்த இடத்துல ஒருத்தனை பார்க்க அவன் அப்படியே அவனோட ஃபேஸ் ரிவீல் பண்றான். அவன் தான் அந்த ரெனேங்கிற நபராமா. அவன் நம்ம ஹீரோ கிட்ட தேவையில்லாம இங்க நின்னுகிட்டு இருக்காத, இங்க இருந்து கிளம்பிடு, அதுதான் உன் உயிருக்கு நல்லதுன்னு சொல்ல சடனா ஏதோ கன் சவுண்ட் கேக்குமா. என்னன்னு திரும்பி பார்த்துட்டு பாக்குறதுக்குள்ள அந்த ரெனேங்கிறவன் அழகான எஸ்கேப். இங்க அந்த செக்யூரிட்டியும் காட்டுக்குள்ள ஏதோ ஒன்னு போறத பார்த்தோன்னே பயந்து போயிட்டு அங்க கேபின்ல போய் தன்னை தானே லாக் பண்ணிக்கிறாரு. ஆனா சடனா அந்த இடம் ஃபுல்லா ஒரு மாதிரி பவர் கட் ஆக அப்போ அவர் இருக்கிற அந்த டோருக்கு வெளியே சத்தம் கேட்குமா, அவரும் கன் எடுத்து ஃபயர் பண்ணிடுவாரு. டேய் எவனாவது பிராங்க் பண்றீங்களாடான்னு கிட்ட வந்தா அவ்வளவுதான், அந்த செவரோட சேர்ந்து பறக்குறாரு. இங்க நம்ம ஹீரோவும் அவனோட கார் எடுத்துட்டு கிளம்பலான்னு போக டக்குன்னு அந்த கார் மேல ஒரு பாடி வந்து விழுகும். கட் பண்ணா நம்ம ஹீரோ அந்த பாடி எடுத்துட்டு வந்துட்டு அந்த தாடிக்காரன் இருக்கிறான்ல, அவன்கிட்ட கொடுத்து அட்டாப்சி பண்ணலான்னு பார்க்கும்போது தான் நம்ம ஹீரோக்கு முன்னாடி இந்த இடத்துல ஜிம் அப்படின்னு சொல்லி ஒரு ஷெரீஃப் ஒருத்தர் இருந்திருப்பாருல, அவரோட பாடி தான் அதுன்னு தெரிய வருது. ஆனா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு கால் ஒண்ணு வருமா, என்னன்னு நம்ம ஹீரோவும் போய் எடுக்க அது எரிக்காதா இருக்கும். தல நீ என்ன அந்த தாடிக்காரன் கூட இருக்கிற, ஓகே இந்த ஆயில் கம்பெனி இருக்குதுல அந்த இடத்துல ஒரு பஞ்சாயத்து போய் என்னன்னு பாருங்கன்னு சொல்றானா. சரின்னு நம்ம ஹீரோ அந்த தாடிக்காரனையும் சேர்ந்து கூப்பிட்டு போய் பார்த்தா அந்த செக்யூரிட்டி தான் அந்த கேபின்ல இறந்து போயிருந்திருப்பாரு. ஆனா அந்த செக்யூரிட்டியோட வாயில வந்து ஒரு மரக்கட்டைய குத்துன மாதிரி இருக்குமா. எவன்டா வாயில மரக்கட்டை குட்டு சாவடிச்சிருக்கான் அப்படின்னு ஹீரோக்கு புரியாம இருக்கும்போது, ஆனா அப்ப அந்த தாடிக்காரன் சொல்றான், தல யாரும் குத்துல வாயில இருந்து முளைச்ச மாதிரி இருக்குதுன்னு. ஈவன் இந்த சதுப்பு நிலத்துல இருக்கிற சில விஷயங்கள், இந்த சேரா இருக்கட்டும், இந்த ஒரு மரங்களா இருக்கட்டும், இது எல்லாமே இதுக்கு மட்டும் இறந்து போன பாடிகளுக்கு உள்ள இருந்து முளைச்ச மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லுவானா. இதை கேட்ட ஹீரோவும், யோ இந்த மாதிரி என்ன சிமிலாரிட்டி இருக்கு அப்படின்னா முதல்லயே சொல்ல மாட்டேயான்னு கேட்டா, நான் எங்கத்த சொல்ல, நீங்க தான் முதல்ல அட்டாப்சி ரிப்போர்ட்டை ரெடி பண்ண சொன்னீங்க. இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜிம்முங்கிற ஷெரீஃப் எந்த ஒரு அட்டாப்சி பண்ணவங்கிற தேவை கிடையாது, இந்த இடத்துல நிறைய முதலைகள் இருக்குது, முதலைகள் வந்து கடிச்சு சாவச்சிச்சுன்னு போட்டு அந்த மாதிரி தான் சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் ஹீரோவுமே அந்த ரெனேங்கிறவன் இந்த சதுப்பு நிலத்துக்குள்ள தானே இருக்கிறான், அவனை பிடிக்க
அடிக்கிறதுக்காக பார்த்தா ஒரு போட் வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த விஷயம் கேள்விப்பட்டு எலிசபெத் அங்க வந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க ஏதோ கன்னல எடுத்துட்டு போயிட்டு மிருகத்தை வேட்டையாடுற மாதிரி ரெனேவை வேட்டையாட போறீங்களா என்ன? இதெல்லாமே தப்பு. ரெனே வந்து நீங்க நினைக்கிற மாதிரி எந்த ஒரு பெரிய தப்பும் பண்ணிருக்க மாட்டான்னு சொல்ல, அப்படி எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டானா, என்ன ஒரு பொதுக்குக்கு போய் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கிறான் அப்படின்னு நம்ம ஹீரோ பயங்கர ஸ்ட்ராங்கா இருப்பான். ஏன்னா நேத்து நைட் அவன் அந்த சதுப்பு நிலத்துல மீட் பண்ணிருப்பான். கூடவே இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஜிம்முங்கிற ஷெரீஃபோட பாடி கிடைச்சிருக்குல்ல, அதனால ஒரு சந்தேகம். கொஞ்சம் ஈவினிங் டைம்ல தான் நம்ம ஹீரோவும் அந்த எரிக்கும் போட் எடுத்துட்டு உள்ள போக ஆரம்பிக்கிறானுங்களா. அதே நேரத்துல அந்த எலிசபெத்தோட ஃப்ரெண்டு பீட்டர் ஒருத்தர் இருந்தான்ல, அவன் ஒரு விதமான ரிச்சுவல் பண்ணிட்டு இருப்பானா. சோ அப்படி பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஒரு விதமான சிம்பிள் மாதிரி ஒன்னு வச்சிருந்திருப்பான், ஏதோ வேர்கள்லாம் வச்சு பண்ண மாதிரி. ஆனா அந்த ஒரு சிம்பிள் நம்ம ஹீரோவை ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணும்போது இந்த உப்பெல்லாம் கீழே கொட்டிட்டு சம்திங் உறைஞ்சிருந்தான்ல, அதே மாதிரி இருக்கு. இங்க ஹீரோவும் எரிக்கும் அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள போயிட்டு இருக்கும்போது திடீர்னு பார்த்தா மோட்டார் ஒர்க் ஆகல. ஆனா அதே நேரத்துல நம்ம ஹீரோவை ரெஸ்டாரண்ட்ல பார்த்தா ரெண்டு பைத்தியக்காரனுங்க சும்மா வம்பல் தந்துருப்பானுங்கல்ல. சோ அவனுங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரி முதல்ல எல்லாத்தையும் பிடிக்கிற மாதிரியான ஆளுங்க. நைட்டு முதல்ல பிடிக்கிறதுக்காக அந்த ஒரு சதுப்பு நிலத்துக்குள்ள வந்து அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் போட் எடுத்துட்டு அங்க இருந்து போகும்போது பார்த்தா அதுல ஒருத்தன் தனியா பிரிஞ்சு போயிருவான். இருக்கிறதே ரெண்டு பேர் தான். சோ அந்த மாதிரி ஒருத்தன் வந்து தனியா போகும்போது டே எங்கடா போனோன்னு பின்னாடி வந்தவன் அப்படியே தேடிட்டே வருவானா. அது பயங்கர இருட்டா இருக்கும். போட்டு ஒரு இடத்துல முட்டி அப்படியே மாட்டிக்கும் போது டே எங்கடா விட்டுட்டு போன, போட்டு மாட்டிக்கிச்சு அப்படின்னு கத்திக்கிட்டு இருப்பானு. ஆனா அப்ப சடனா பின்னாடி இருந்து ஒரு வேர் அப்படியே அவனோட முதுகை கிழிச்சு அவனை சாவடிக்குது. அதே நேரத்துல ஊருக்குள்ள எலிசபெத் சும்மா ஜாகிங் போய்கிட்டு இருப்பா போல நைட்டு. அப்படி போற வழியில அந்த ஆயில் கம்பெனி அங்க இருக்கிறத பார்த்துட்டு அது அப்படியே ஒரு மாதிரி பயங்கரமா முறைச்சிட்டு தான் அங்கிருந்தே கிளம்புறான். போட்ல இன்ஜின் வேலை செய்யறதங்காட்டி நம்ம ஹீரோவும் எரிக்கும் சும்மா ஒரு குச்சியை வச்சு அந்த போட்டை தள்ளிட்டு வந்திருப்பானுங்களா. ஆனா அப்ப அந்த ஒரு சதுப்பு நிலத்துக்குள்ள ஒரு மர வீடு ஒண்ணு இருக்கும். இது யாருதுன்னா நம்ம ஹீரோவை ரெஸ்டாரண்ட்ல நாய்கள்லாம் வச்சுட்டு ஒரு சோடா புட்டி வந்து மீட் பண்ணிருப்பான்ல, அவனோடதான் இருக்கும். ஆனா அவன் அந்த இடத்துல இருக்கிற மாதிரி தெரியலையா, தலை ஏதோ தப்பா இருக்கிற மாதிரியே தோணுதுன்னு அந்த எரிக் பையன் பயப்படும் போது அப்ப நம்ம ஹீரோ சரி நீ இங்கே சேஃபா இரு, மேபி அந்த ரெனே இங்கதான் பக்கத்துல எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு அங்க இருக்கிற ஒரு குட்டி போட் எடுத்துட்டு நம்ம ஹீரோ மட்டும் தனியா உள்ள போறான். அதுவே இந்த பைத்தியக்காரன் ஒருத்தன் தனியா போயிருப்பான்ல, டே தம்பி எங்கடா போனன்னு சொல்லிட்டு தொலைஞ்சு போனோன்னு அவன் தேடி வரும்போது அவன் அந்த இடத்துல ஒரு மரத்துல பொணமா இருக்க. பின்னாடி வந்த மான்ஸ்டர் அவனையும் அட்டாக் பண்ணி அதே இடத்துல காலி பண்ணுது. அந்த மர வீட்டு பக்கத்துல இருக்கிற எரிக்குக்கும் பார்த்தா அந்த காட்டுக்குள்ள ஏதோ சத்தம் கேட்கறதெல்லாம் தெரியுதா. டே சோடா புட்டி எங்கேயாவது பிராங்க் இது பண்றடா அப்படின்னு காட்டுக்குள்ள பாத்துக்கிட்டு இருக்கேன். அந்த இடத்துல யாரோ நாயை வச்சுட்டு அங்கிருந்து போகிற மாதிரி தெரியுமா. உடனே அது யாருன்னு பாக்குறதுக்காக இவனும் அப்படியே பின்னாடி போக ஆரம்பிக்கிறான் இந்த எரிக்கும். அதுவே ஹீரோவும் அந்த ரெனேவை தேடிக்கிட்டு காட்டுக்குள்ள போயிருப்பான்ல, டே நீ இங்கதான் இருக்கிறேன்னு எனக்கு தெரியும், மரியாதை வந்து சரண்டர் ஆயிடான்னு சொல்லிட்டு இருக்கும் போது டக்குன்னு பார்த்தா ஒரு டிராப் மேல காலை வச்சு நம்ம ஹீரோ மாட்டிக்கிறான். அப்போ ஒளிஞ்சிருந்த ரெனேயுமே ஹீரோ கிட்ட வருவான். ஒரு கத்தியை வச்சிருந்திருப்பான், இருந்தாலும் குத்துல அப்படியே ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அதான் ஏற்கனவே உங்ககிட்ட வந்து இந்த இடத்துக்கு வராத, உயிர் மேல ஆசை இருந்தா கிளம்பிருன்னு சொல்லியிருந்தேன்ல, அப்புறம் எதுக்கு தேவையில்லாம உள்ள வந்துகிட்டு இருக்கிறேன்னு கேட்கும் போது முதல்ல நீ எதுக்குடா கொலை பண்றன்னு கேட்பானா. ஐயா சாமி நான் ஒன்னும் கொலை பண்ணல, அது இந்த சதுப்பு நிலம் தான் சரியா, அது உனக்கு புரியாது. அதுக்கு ஹீரோவும் நீ சொல்றது உண்மையா கூட இருந்துட்டு போகட்டும், ஆனா நீ ஒரு இன்னசென்டான ஒருத்தன், நீ வந்து ஒரு நிரபராதி அப்படின்னு ஊர்ல இருக்கிற சில பேர்லாம் நம்புறாங்கன்னு எலிசபெத்தை மென்ஷன் பண்ணுவானா. அப்ப அந்த ரெனேவுமே இல்ல என் மேலே சில தப்புகள் இருக்குதான் செய்யுது. ஆக்சுவலி அந்த ஒரு பணக்காரன் இருக்கிறான்ல, அந்த ஆயில் கம்பெனியோட முதலாளி, அவனை இந்த ஒரு லேண்டை வாங்க சொல்லி நான் தான் மோட்டிவேட் பண்ணேன். மேபி இந்த லேண்ட்ல இருக்கிற இந்த டவுன்ல இருக்கிறவங்களுக்கு இங்க ஏதோ ஒரு கம்பெனி வந்துச்சு அப்படின்னா அவங்களோட நிலத்தை வாங்கினாங்க அப்படின்னா அது மூலமா நிறைய காசு வரும், அவங்களால முன்னேறி வர முடியும் அப்படின்னு சொல்லி நான் நம்பினேன். ஆனா இந்த டவுன்ல டாக்டர் சாலஸ் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தாரு, அவரு மட்டும் தன்னோட நிலத்தை விற்க மாட்டேன் அப்படின்னு அடம் பிடிச்சுக்கிட்டு இருக்கேன். திடீர்னு ஒரு நாள் அந்த டாக்டர் சாலஸ்ங்கிறவரு காணாம போனாரு. ஆனா அவரு காணாம போன அடுத்த நாள்ல இருந்து இந்த ஆயில் கம்பெனி ஓனர் இந்த நிலத்தை மொத்தத்தையுமே வந்து சட்ட விரோதமா ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சான். அதனாலதான் இந்த நிலத்தை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக இந்த சதுப்பு நிலத்தோட ஆன்மாவே வந்திருக்குதுன்னு சொல்லுவானா. திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒன்று கத்துற மாதிரி இருக்க, இதாண்டா சான்ஸ்னு நம்ம ஹீரோவும் அந்த டிராப்ல இருந்து எஸ்கேப் ஆயிட்டு ரெனேவை அடிக்கிறதுக்காக பார்க்கும்போது அவன் நம்ம ஹீரோ அச்சு போட்டுட்டு மரியாதையா உயிர் பிழைக்கணும்னா இங்க இருந்து எஸ்கேப் ஆகணும்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து ஓடி போயிடுறான். அப்ப கரெக்டா அந்த இடத்துக்கு அந்த எரிக் பையன் இருக்கிறான்ல, அவனும் வரும்போது அவனுக்கு பின்னாடி அந்த ஒரு பெரிய மான்ஸ்டர் ஒன்று வருமா. டே அப்படின்னு ஹீரோ வான் பண்றதுக்குள்ளே நம்ம ஹீரோட மண்டையில பின்னாடி வந்து அந்த ரெனே அடிச்சிடறான். மயங்கி போறதுக்கு முன்னாடி அந்த எரிக் அந்த மான்ஸ்டரோட கையால சாகுறத நம்ம ஹீரோ கண் கூட பார்த்துட்டு அதுக்கப்புறம் மயங்கிடுறானா. கொஞ்ச நேரம் கழிச்சு கண் வெளிக்க அந்த சோடா பொட்டி அங்க நின்று போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான. அவனை போய் பிடிச்ச நம்ம ஹீரோவும் நீ தான் அதெல்லாம் பண்ற இடம்னு கேட்டா, யோ இந்த டெட் பாடி எல்லாத்தையும் போட்டோ எடுத்து எவிடன்ஸா கலெக்ட் பண்ணிட்டு
பாக்குறியான்னு சொல்லி அதுக்கப்புறம் அவனோட அந்த மர வீட்டுக்கு ஹீரோவையும் கூட்டிட்டு போறான். நைட் டைம்ல வெளியே போறது சேஃப் கிடையாது, இங்கேயே இருப்பான் சரியான்னு அவன் எடுத்த அந்த போட்டோஸ் எல்லாத்தையும் காட்ட எக்ஸாக்டா அந்த மான்ஸ்டர் அவன் போட்டோ பிடிக்கல அப்படின்னாலும் சம்ஹவ் மேனேஜ் பண்ணி அது இப்படிதான் இருக்கும் அப்படின்னு ஒரு கெஸ் வருது. அடுத்த நாள் ஹீரோ போய் எலிசபெத்தை மீட் பண்ணிட்டு சொன்ன மாதிரி எரிக் வந்து இறந்து போயிட்டான் அப்படிங்கிற மேட்டர் சொல்றது மட்டும் இல்லாம பீட்டர் அப்படின்னு சொல்லி உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒருத்தங்க இருந்தாங்கல்ல, அவரை மீட் பண்ண முடியுமான்னு கேட்கும்போது சரின்னு கூட்டிட்டு போறாங்க. அந்த ரெனேவை பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக தான் இந்த பீட்டர் கிட்ட ஹீரோ பேச வந்திருப்பான். ஆனா அவர் என்னன்னா அந்த டாக்டர் சாலஸ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார்ல, சோ அவரு கண்டிப்பா அவரோட நிலத்தை அந்த ஒரு ஆயில் கம்பெனிக்கு எழுதி கொடுத்துருக்க மாட்டாரு. ஏன் இவ்வளவு கான்பிடண்டா சொல்றாருன்னா ஆக்சுவலி அந்த சாலஸ்ங்கிறது இந்த பீட்டரோட பையன் தான். கூடவே இந்த ஒரு சதுப்பு நிலத்துக்கு ஏதோ ஒரு ஆபத்து வந்துச்சு அப்படின்னாலும் இந்த சதுப்பு நிலத்தோட ஆன்மா, இந்த சதுப்பு நிலத்தோட ஸ்பிரிட் இதை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக வந்திருக்குது. அதுதான் இப்ப நடந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ தலை இந்த மாதிரி நான் ஒரு போலீஸ் ஆபீசர், நீ இந்த ஊரோட ஒரு ஷாமன் லைக் ஒரு மந்திரவாதி அப்படிங்கிற காரணத்துக்காக நீ சொல்றதுனால நம்பிட்டு இருக்க முடியாது. முதல்ல அந்த ரெனே எங்க இருக்கிறாங்கிற மேட்ரஸ் சொல்லுன்னு கேட்க, இங்க பாரு நீ நம்பலாம், நான் ஒன்னும் சொல்லல. அதே நேரத்தில் நீ தேடிட்டு இருக்கிற அந்த ரெனே அவன் எங்க வேணாலும் இருக்கலான்னு 19 ஒரு பதில் சொல்றாரா. அடா போயான்னு நம்ம ஹீரோ அங்கிருந்து கிளம்பி அந்த ரெனேவை தேடலான்னு வர பின்னாடியே எலிசபெத் வந்துட்டு எதுக்கு தேவையில்லாம இப்படி ரிஸ்க் எடுத்துக்கிட்டு இருக்கிற, அங்க போனா அது உனக்கு தான் ஆபத்துன்னு சொல்ல என் கண்ணு முன்னாடியே அந்த எரிக் பையன் இறந்துருக்கான், அது என்னால அவ்வளவு ஈஸியா விட்டுற முடியாதுமானா. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கவே அந்த இடத்துக்கு அந்த ஆயில் கம்பெனி ஓனரும் வந்தாரான். டே போலீஸ்காரா, போலீஸ் வேலையை விட்டுட்டு என்னடா இங்க காதல் பண்ணிட்டு இருக்கிற, இங்க பாரு அந்த ரெனே ஒரு காலத்துல என்கிட்ட வேலை பார்த்தான் அப்படிங்கறது என்னமோ உண்மைதான். ஆனா உப்ப என்னன்னா என்னோட கம்பெனிக்கு எதிராகவே அவன் செயல்பட்டுக்கிட்டு இருக்கிறான், ஏகப்பட்ட மர்டர் எல்லாம் பண்றான்னு நினைக்கிறேன், முதல்ல அவனை பிடி அப்படிங்கிற மாதிரி தான் அந்த முதலாளி சொல்றான். கட் பண்ணா நம்ம ஹீரோ போட் எடுத்துட்டு களத்துல இறங்குறானா, நம்ம ஹீரோ மட்டும் கிடையாது அந்த ஆயில் கம்பெனியோட ஓனரும் அவன் பையனுமே வந்து ஒரு போட் எடுத்துட்டு உள்ள போறானுங்க. அதுவே அந்த சதுப்பு நிலத்துக்குள்ள அந்த பீட்டர் இருக்கிறான்ல, அவன் ஒரு விதமான மந்திரம் எல்லாம் சொல்லிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் அந்த ஒரு மான்ஸ்டரும் அவனுக்கு முன்னாடி வந்து நிக்குது. எனக்கு உன்னை பார்த்து பயம் இல்லைன்னு தொடர்ந்து சொல்லிட்டே இருக்கேன். அந்த மான்ஸ்டரும் அப்படியே அவனை தூக்கி அவனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குதா. ஆனா இவன் இறந்து போகாம ஏதோ ஒரு மாதிரி டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரி தெரியுது. அதுவே எலிசபெத் ஸ்டேஷன்ல தான் இருப்பாள். அப்ப அவளுக்கு கால் வரும், இந்த மாதிரி அந்த தாடிக்காரன் தான் போன் பண்ணி இருப்பான். ஹீரோ கிட்ட ஒரு முக்கியமான மேட்டர் சொல்லணும், அவன்கிட்ட சொல்லிரு சரியா. ஆக்சுவலி இந்த போன ஒரு ஷெரீஃப் வந்து இறந்து போயிருந்திருப்பாருல, அவரோட பாடி அட்டாப்சி பண்ணதுக்கு அப்புறம் என்ன தெரிய வந்திருக்குன்னா கன் ஷாட் பண்ணி தான் அவரை கொலை பண்ணியிருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப நாளா அந்த சதுப்பு நிலத்துல அந்த பாடி இருந்தங்காட்டி அதை அழுகி போயிருந்திருக்குங்கிற மேட்டர் சொன்னோன்னே சோ மேபி அந்த சதுப்பு நிலத்துல ஏதோ ஒரு ஆபத்து இருக்குதுன்னு ஹீரோவை வார்ன் பண்றதுக்காக எலிசபெத்தும் போட் எடுத்துட்டு வரா. அந்த ஆயில் கம்பெனி ஓனரும் சரி அவனோட பையனும் சரி கன் எடுத்துட்டு உள்ள வந்திருப்பானுங்கல்ல, அந்த ஓனரோட பையன் வந்து அப்படியே தனியா பிரிஞ்சு போயிருந்திருப்பானா. எங்கடா போனன்னு இந்த ஓனரும் தேடிட்டு வந்துட்டு இருக்க, ஒரு டக்குன்னு ஒரு பிளாஷ் அடிச்ச மாதிரி இருக்கும். அந்த இடத்த பார்த்து இந்த ஓனரும் ஷூட் பண்ணிடுவான். கிட்ட போய் பார்த்தா அது அந்த சோடா புட்டி, அவன் தான் போட்டோ எடுத்துக்கிட்டு இருப்பான்ல, அவனை தான் தெரியாம ஷூட் பண்ணி சாவடிச்சிருக்கான். அதுவே இன்னொரு பக்கம் அந்த ஓனரோட பையன் கன் எடுத்து போய்கிட்டு இருக்க, தண்ணிக்குள்ள ஒளிஞ்சிருந்தா அந்த ரெனே அப்படியே அவன் வாயை உடைச்சு அதே இடத்துல காலி பண்ணிட்டு போயிடுறான். எலிசபெத்தும் ஹீரோவை வார்ன் பண்றதுக்காக வந்திருப்பாள்ல, சோ அப்ப அந்த ஒரு மான்ஸ்டர் எலிசபெத் இருக்கிறதையும் கவனிக்குது. அதுவே ஹீரோவும் இறந்து போன அந்த சோடாபுட்டியோட பாடியை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே தேடி கொஞ்சம் தூரம் உள்ள வர அங்க இருக்கிற எலிசபெத்தையும் பார்த்தாரானா. ஏய் நீங்க என்னடி பண்றேன்னு கேட்கும் போது அப்பதான் அந்த தாடிக்காரன் இதுக்கு முன்னாடி இருந்த அந்த ஷெரீஃப் ஒரு கன் ஷாட் பண்ணி தான் இறந்து போயிருக்காருங்கிற மேட்டரை சொல்றான். நம்ம ஹீரோவும் இதை கேட்டதுக்கு அப்புறம் ஈவன் அந்த ஒரு சோடா புட்டியும் யாரோ கன் வச்சு தான் ஷூட் பண்ணிருந்தாங்க, மேபி இந்த கொலைகள் எல்லாத்துக்கும் பின்னாடி உண்மையாலுமே அந்த ஆயில் கம்பெனி ஓனர் தான் இருக்கும். இந்த கொலைகள் எல்லாத்தையும் பண்ணிட்டு அந்த பழிகளை ரெனே மேல போடுறதுக்காக அவன் முயற்சி பண்றானோ என்னமோன்னு யோசிப்பாங்க. இது என்னன்னு கண்டுபிடிக்கணும்னா முதல்ல நாம இன்னும் கொஞ்சம் ஆழமா போகணும். அந்த ஒரு ஆயில் ட்ரில் இருக்கிற இடத்துக்கு போனாதான் நம்மளால முடிவை கண்டுபிடிக்க முடியும்னு ஹீரோவை கூட்டிட்டு போறாளாம். அதுவே அந்த ஆயில் ட்ரில்ல பிளாஸ்ட் பண்றதுக்காக அந்த ரெனேஸ் இல்ல பாம் எல்லாத்தையும் பிக்ஸ் பண்ணிட்டு இருப்பானா. பின்னாடியே வந்து அந்த ஆயில் கம்பெனி ஓனரும் டே மரியாதை கம்மனர்னு கண்ணை வச்சு பாயிண்ட் பண்ண அந்த ரெனேவும் இப்ப நீ என்ன தடுத்த அப்படின்னா கூட அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்குது, அது வந்து உன்னை போட்டு தள்ளுண்டா அப்படின்னு வார்ன் பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோவும் எலிசபெத்தும் அந்த இடத்துக்கு வருவாங்களா. எலிசபெத்துக்கு ரெனே அங்க இருக்கிறத பார்த்தோன்னே பயங்கர ஹாப்பி. ஆனா மறைவுல நின்னுகிட்டு இருந்த அந்த ஓனர் பையன் அந்த ரெனேவையும் சரி நம்ம ஹீரோவையும் சரி ரெண்டு பேரையும் ஷூட் பண்ணிடுறான். லைக்லி ரெண்டு பேருக்கும் பெருசா உயிர் போற அளவுக்கு எல்லாம் பாதிப்பு இல்ல, இருந்தாலும் அடுத்த புல்லட்ல உங்களை முடிச்சிடுறேன்னு சொல்லும் போது எலிசபெத் இங்க ஒரு மான்ஸ்டர் இருக்குதுடான்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஆயில் கம்பெனி ஓனர் கேக்குற மாதிரி தெரியல, ஆனா அப்பா அவன் பின்னாடி அந்த ஒரு மான்ஸ்டரும் வந்து நிக்க இவனும் கண்ணை வச்செல்லாம் ஃபயர் பண்றான், வேலைக்கு ஆகல.
அவ்வளவுதான் அப்படியே தூக்கி அவனை அதே இடத்துல சாவடிச்சிருது. அடுத்தது எலிசபெத்தி நம்ம ஹீரோவையும் போட்டு தொழிற்காக கிட்ட வர, இங்கே நின்னுக்கிட்டு இருக்காதீங்க, முதல்ல இங்க இருந்து ஓடுங்கடான்னு அந்த ரெனி நம்ம ஹீரோவை வார்ன் பண்ணிட்டு அந்த ஆயில் ட்ரில்லோட சேர்ந்து அந்த ஒரு மான்ஸ்டரையுமே அவன் பிளாஸ்ட் பண்ணி விட்டுறான். அந்த வெடிப்பு அப்படியே காட்டுக்கு வெளியில வரைக்குமே தெரியுது. எப்படியோ சம்ஹவ் நம்ம ஹீரோவும் எலிசபெத்தும் எஸ்கேப் ஆயிடுறாங்களா. ஆனா இவங்க உயிர் பழச்ச மாதிரியே அந்த ஒரு மான்ஸ்டருக்கும் பெருசா எதுவும் ஆகல. இவங்கள போட்டு தள்ள போகுதான்னு பார்த்தா அதான் ஏற்கனவே அந்த ஒரு ட்ரில் வந்து நாசமாயிருச்சுல. சோ அதனால இனிமேல் இந்த ஒரு சதுப்பு நிலம் வந்து பாதுகாப்புல தான் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதே இடத்துல காணாம போகுது. எப்படியோ தப்புச்சண்டா புழைச்சந்தான்னு நம்ம ஹீரோவும் எலிசபெத்தும் அங்கிருந்து கிளம்ப அங்கே இந்த ஒரு படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி அந்த பீட்டர் அப்படிங்கிற நபர் வந்து ஒரு மந்திரவாதி தானே, ஒரு ஷாமன் தானே. அவரோட பையன் தான் பார்த்தா அந்த டாக்டர் சாலிஸ் அப்படிங்கிற நபரும். சோ அவர் வந்து தன்னோட நிலத்தை இந்த ஒரு ஆயில் கம்பெனி ஓனருக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ஆனா கொடுக்க மாட்டேங்கிற காரணத்துக்காக அந்த ஆயில் கம்பெனி ஓனர் அவனை போட்டு தள்ளியிருந்திருப்பான். ஸோ போட்டு தள்ளினதுக்கு அப்புறம் எப்படியாவது இந்த இடத்த ப்ரொடெக்ட் பண்ணுமேங்கிறங்காட்டி தான் ஏற்கனவே கொஞ்சம் மந்திரம் அந்த மாதிரியான பேக்ரவுண்ட்ல இருந்தானே வந்திருக்காரு. ஸோ அதனால இந்த ஒரு சதுப்பு நிலத்துக்குமே ஒரு விதமான ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த டாக்டர் சாலிஸ் அப்படிங்கிறவர் தான் இந்த ஒரு சதுப்பு நிலத்தை பாதுகாக்கிற ஒரு உருவமா உருவெடுத்திருப்பாரு. இதை ஓப்பனா சொல்லல, பட் இருந்தாலும் அதுதான் பேசிக்கா அந்த ஒரு மான்ஸ்டரோட கதைங்கிறது. எனிவேஸ் கண்டிப்பா படம் இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதே மாதிரியான நிறைய படங்களை தொடர்ந்து பாக்குறதுக்காக மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ தேங்க்யூ.